சிவராத்திரி நாம் வாழ்க்கையில் முன்னோர்கள் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான சில நாட்களை பற்றி நமக்கு தாய் தந்தை அல்லது நமது முன்னோர்கள் போதிச்சிருப்பாங்க. அதில் முக்கியமானது சிவராத்திரி. அதில் நாம் ஜென்ரலாக எல்லா மனிதனும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டது, சிவராத்திரினா நம்ம இரவு முழுதும் கண் விழிச்சிக்கிட்டே இருக்கணும், தூங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை மையமாக வச்சு இயங்குவாங்க. அப்போ சிவராத்திரினா இரவு தூங்கக்கூடாது, கண் விழிச்சிருக்கணும், இந்த ஒரு கருத்தில் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இதை விஷயங்கள் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சிருக்கணும் அப்படின்றதில் தாண்டி அன்னைக்கு நாம் ஒரு கடவுள் சிந்தனை, தெய்வ இந்த மாதிரி ஒரு சிந்தனையிலே இருக்கணும், கடவுள் வழிபாடு, அந்த பூஜை போற்றி கடவுளை போற்றி கொண்டே இருக்கணும் அப்படின்னு அந்த கருத்தை மையமாக வச்சு இயங்குவாங்க. இன்னும் சிலவங்க சிவராத்திரினா கோயிலுக்கு போகணும், கோயிலில் விடிய விடிய நாம் அந்த பிரார்த்தனை பண்ணணும், கடவுளை போற்றி வணங்கணும், அப்படி தூங்காமல் கடவுளை நினைந்து கொண்டே இரவு பொழுதை கழிக்கணும் அப்படின்னு இயங்குவாங்க. இப்படி சிலவங்க இந்த கடவுள் சிந்தனை இருக்காது, கடவுள் பக்தி இருக்காது, ஆனால் ஏதோ இருக்கணும்னு சொல்கிறாங்களே, எனக்கு அந்த பழக்கம் இல்லை, ஆனால் நானும் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அது சிவராத்திரி அன்னைக்கு கண்டு தானே விழிச்சிருக்கணும், தூங்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போவாங்க. செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ இதெல்லாம் மாதிரி சினிமாவை படம் பார்த்துட்டு அல்லது டிவியவே பார்த்துட்டு இரவு முழுக்க அந்த காலத்தை கழிப்பாங்க. அப்புறம் பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க. ஏன்னா நாம் சிவராத்திரினா தூங்கக்கூடாது இரவில் அப்படின்னு ஒரு பதிவு முன்னோர்கள் போட்டிருக்காங்க. அப்போ அது சரிதான், அந்தந்த நிலையில் இருக்கிற மனிதனுக்கு எல்லாமே சரிதான், அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க பண்ணுறாங்க. சிலவங்க தெரியாத கொஞ்சம் அனுபவப்பட்டவங்ககிட்ட கேட்டு அதன்படி நடப்பாங்க, எல்லாம் சரிதான். கொஞ்சம் யோக முறையை தெரிஞ்சவங்க அந்த நிலையிலேருந்து பார்க்கும்போது சிவராத்திரி அப்படின்னா விழிச்சிருக்கணும், அந்த கருத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கண் விழிச்சிருக்கணும் அப்படி இல்லை, கண் மூடி இருக்கணும், நம்ம உள்ளே விழிச்சிருக்கணும், இந்த கருத்தை மையமாக வச்சு தான் நாம் செயல்படணும் இந்த இரவு பொழுது. அப்போ கண்களை மூடி உள்ளே விழித்து கொண்டே இருக்கணும், உள்ளத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ உள்ளே என்ன நடக்கும், கண்ணை மூடி ஏதோ ஓடும், காட்சியாக ஓடும், எண்ணங்கள் ஓடும். எப்போ நம்ம கண்ணை மூடி உட்காடுறோமோ அப்போ தான் நம்ம என்னென்ன உள்ளே பதிஞ்ச அனைத்து எண்ணங்களும் ஓடி வரும், இல்லாத சிந்தனைகளெல்லாம் வெளியே காட்சிக்கு வரும். அப்போ கண்ணை மூட முடியாது, அப்படிலாம் அங்கனால இருக்க முடியாது. அப்போ நான் விழிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இரவு பொழுத வம்பா கஷ்டப்பட்டு ஒரு டிவியவே பார்க்குறது, ஒரு சினிமா படத்துக்கு போகிறது, எப்படியோ கண்ணை விழிக்க சொல்லிட்டாங்கன்ட்டு பார்ப்போம். யோக முறையில் அந்த யோகம் தியானம் அந்த பாதையில் பயணம் செல்கிறவங்க, இல்லை அந்த ஆன்மீகத்தின் நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
அமைதியாக உட்காந்துருவாங்க, கண்களை மூடி உள்ளே ஓடுற காட்சிகளை கவனிப்பாங்க. எப்படி நம்ம டிவியில் ஓடுற காட்சிகளை பார்த்துட்டு காலத்தை கடத்துகிறோமோ அதுபோல் கண்ணை மூடி முதுகுத்தண்டை நேராக வச்சு அப்படியே உள்ளே கவனிக்கும்போது உள்ளே ஒரு டிவி, ஒரு சினிமா ஓடும். யாருக்குள்ளே? நமக்குள்ளே. அந்த உள்ளத்திலிருந்து எழுச்சி பெற்று வெறும் காட்சிகளாக ஓடும். அந்த சினிமா படத்தை நம்ம பார்ப்போம். அந்த டிவி சீரியல் உள்ளுக்குள்ளே ஓடுது, எண்ணங்களாக காட்சிகளாக ஓடும். அதை கவனிப்போம், விடிய விடிய கவனிப்போமே என்ன தான் நடக்குது. கண்ணை திறக்கக்கூடாது, உள்ளே இருக்கிற காட்சியை அகக்காட்சியாக பார்க்குறது. அப்போ உள்ளே விழிச்சிக்கிட்டு இருக்கணும். அந்த விழிப்புத்தான் நீங்கள் தூங்காதீங்க, மயங்காதீங்க, விழித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தியானம் இரவு முழுவதும் பண்ணலாம். ஏன் இன்றைக்கி மட்டும்தான் தியானம் பண்ணணுமா? சிவராத்திரி அன்னைக்கு மற்ற நாளில் பண்ணால் தியானத்தின் பலன் கிடைக்காதா? அப்படி இல்லை. நாம் இந்த கிழமை அப்படின்னு ஒன்று நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வார கிழமைகள், வார நாட்கள். அதே போல் அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி 14 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சியில் வரும்போது, அப்போ அமாவாசையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பூமி சுழன்று கொண்டே வரும்போது, ஒவ்வொரு ஆங்கிள் அந்த திசையை நோக்கி நகரும் பொழுது, அதே போல் சூரியன் அந்த ஒளி படும் பொழுது, பூமியில் வாழ்கிற உயிர்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றம் உள்ளே நடக்குது. இந்த பூமி சுழலும் பொழுது, அந்த ஆங்கிள் திசை மாறும் பொழுது, சூரியன் மட்டும் இல்லை, அதோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மற்ற கோள்கள், எல்லா கோள்களில் இருந்தும் பூமியை நோக்கி அந்த அலையை பாய்ச்சி கொண்டே இருக்கிறது. அதாவது அந்த கோள்கள்லேருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ பூமியில் வாழ்கிற எல்லா உயிர்களும் அதை உணருது. மனிதன் வேறு சிந்தனையில் இருக்கிறனால, வேறு மயக்கத்தில் இருக்கிறனால அந்த கோள்களின் அலைகளை உணர மறந்து விடுகிறான், மயங்கி விடுகிறான். அந்த அலைகளின் அதிர்வுகளை உணர முடியாமல் போயிடுறான். அப்போ அமாவாசையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோள்களிலிருந்து அலைகளின் சதவீதம் மாறி மாறி வரும். அதை நம்ம விரிவாக பேசணுன்னா அது நிறையா பேச வேண்டியிருக்கும். அதனால் நம்ம ஜென்ரலாக இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும், அமாவாசையிலேருந்து ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய ஒவ்வொரு நாளும், அதாவது அமாவாசையிலேருந்து வளர்கிறது வளர்பிறை, பௌர்ணமியிலேருந்து ஒவ்வொரு நாளும் தேய்பிறை. இது நாமளாக பேர் வச்சுக்கிட்டோம். பட் அதில் என்ன நடக்கும்னா, அந்த ஒளி பூமி மேலே கோள்களின் அந்த ஒளிகள் சதவீதம் கூடும் குறையும். இதில் சில அந்த ஒளிகளுடைய அதிர்வுகள் உயிருக்குள்ளே ஊடுரும்போது சில மாற்றத்தை கொடுக்குது. அதை நாம் சில நல்ல விஷயங்களுக்கு அல்லது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு, நம்மளுடைய துன்பத்தை போக்குறதுக்கு தியானத்தை கற்றுக்கிட்டவங்க அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த நாட்களை, பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களில் வர்ற அந்த அலைகளின் அதிர்வுகளை பயன்படுத்தி கொள்வாங்க. ஏன் என்ன பயன்படுத்தி என்ன செய்ய போகிறாங்க? ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நம்மகிட்ட கெட்ட பதிவுகள், நல்ல பதிவுகள் நிறையா இருக்குது. அதுதான் உள்ளத்தில் களங்கமாக இந்த எண்ணங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் தான் நமக்கு துன்பமாக வருது வாழ்க்கையில். அப்போ துன்பம் வெளியிலேருந்து வர்றதில்லை, நாம் உள்ளத்துலேருந்து தான் வர எழுச்சி நமக்கு துன்பமாக வரும். நம்ம கெட்ட சிந்தனையை உருவாக்கும், நம்மளை ஒரு கடந்த காலம் நினைக்க வைக்கும், எதிர்காலத்தை நினச்சி பயப்பட வைக்கும். எல்லாமே வெளியிலேருந்து இல்லை, நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தான் பயமுறுத்தும். அப்போ இந்த அலைகளை தாக்கி இந்த எண்ணத்தின் வீரியத்தை குறைக்கும் இந்த கோள்களின் அலைகள் தாக்கம். அப்போ நல்ல அலைகளை நம்ம ஊடுருவி நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த நாட்களில் தியானம் பண்ணும்போது கிடைக்கும். அதனால தான் ஒவ்வொரு மகான்களும் சித்தர்களும் சில நாட்களை
தீவிரப்படுத்துவாங்க சில நாட்களில். மற்ற நாளும் தியானம் பண்ணுவாங்க அல்லது அந்த கடவுள் சிந்தனையிலே இருப்பாங்க. ஆனால் சில நாட்கள் அதை தீவிரப்படுத்துவாங்க. இந்த இந்த உத்தராயண காலத்தில் 6 மாதம் வெப்ப காலம், 6 மாதம் குளிர்காலம்னு வருது இல்லையா? இந்த வெப்ப காலத்தில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. வெப்ப காலத்தை தியானத்துக்கான காலமாக மகான்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறாங்க. சக்திகளை பெருக்கிக் கொள்கிறாங்க. இந்த 6 மாத காலத்தில் நம்ம உடலில் ஒவ்வொரு செல்களும் சக்தியை சேமித்து வச்சுக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாட்களையும் விரயமாக்காமல் வீணாக்காமல் அவங்க தியானத்தின் மூலமாக கோள்களின் அந்த அலைகளையும் அந்த அதிர்வுகளையும் உள்வாங்கி செல்களை புதுப்பித்து நம்ம புது மனிதனாக பிறக்கிறது, புது சிந்தனைகளை உற்பத்தி செய்கிறது. இதெல்லாம் நடக்கும் இந்த முக்கியமான நாட்களில். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, கண்ணை திறந்துட்டு விழிச்சிக்கிட்டே இருக்கிறது. அது எதுவுமே தெரியாத மனிதர்களுக்கு அதை எப்படி போதிக்க முடியும்? டைரெக்டாக கண்ணை மூடி உள்ளே போனால் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த காலத்து முன்னோர்கள், நீ அன்றைக்கி தூங்காமல் இரு, முடிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மூளையில் கொஞ்சம் இயக்கம் இருக்கும். அந்த நேரம் அந்த அலைகள் உள்ளே நுழையும் போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கும், ஒரு கலங்கத்தை போக்கும். அதனால் முழிச்சுக்கிட்டே இருந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கண்ணை மூடி உள்ளே விழிங்க அப்படின்னா அது புரியாதுல்ல. அதனால் அப்படி சொல்லி அதை அவங்கள அதுக்குள்ளே அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுருக்குறாங்க. அப்போ கண்ணை திறந்து எப்படி நான் வீட்டுக்குள்ளேயே கண்ணை திறந்துட்டு எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க குடும்பத்தில், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பாட்டு கண்ணை ஒழிச்சிக்கிட்டே இருந்தேன்னா எப்படி இருக்க முடியும்? அந்த காலத்தில் டிவி இருந்திருக்காது, செல் இருந்திருக்காது. அப்போ அவங்களாம் முழிச்சிட்டு இருக்க முடியுமா? கிறுக்கு பிடிச்சிரும். ஏன்னா எண்ணங்கள் வரும், பயமாக இருக்கும். நான் மட்டும் எப்படி முழிச்சிட்ருக்கேன்? அப்படி இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ கோயிலுக்கு போயிடு, கோயிலில் போய் உட்காந்து அங்கே கடவுளை போட்டுரு, அந்த தெய்வத்தை வணங்கிட்டே இரு. அப்போ கோயிலுக்குன்னு போகும்போது ஒரு பயம், இயல்பாகவே மனம் அந்த பய உணர்வு நீங்கும். ஏன்னா கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறாரு அப்படின்ற மனநிலை மாறும்போது அங்கே போய் உட்காந்து விடிய விடிய அந்த கடவுளை போற்றி கொண்டே இருக்கிறது. இப்படி பழக்கங்களை உருவாக்கி கொண்டே முன்னோர்கள் மனிதனை நல்ல தரமாக மாற்றிக்கிட்டே வர்றாங்க. அந்த பழக்கம்தான் அப்படியே தொன்று தொட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க அந்த தியானத்தில் நுழையும் போது தான் அந்த ரகசியம் புரிய வருது. அப்போ அந்த மாதிரி நுட்பமாக போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சடங்கு முறைகள்லாம் தேவைப்படாமல் ஆயிடும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, யார் யோகம் தியானம் இந்த மாதிரி நுட்பமாக கற்றுக்கிட்டவங்க சில முக்கியமான நாட்களில் கண்ணை மூடி உள்ள அகக்காட்சிகளை கவனிக்கிறாங்க. அந்த எண்ணங்கள்லாம் எழுச்சி வரும் பொழுது அதையும் நுட்பமாக கவனித்து அந்த எண்ணங்களை கடந்து அப்போ என்ன செய்யணும், விழிச்சிக்கிட்டே இருக்கணும். வெளியில் இல்லை, உள்ளேயே கண்ணை மூடி அந்த அகக்காட்சிகளை அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எண்ணங்கள் அற்ற நிலை வருகிறது. அப்போ தான் அலர்ட்டாக இருக்கணும், விழிப்பு நிலையில் இருக்கணும். எண்ணங்கள் இல்லாத நிலை சில நேரம் வரும், சில நேரம் எண்ணங்கள் வரும். அந்த வெற்றிடம் கிடைக்கும்போது தான் எல்லா கோள்களும் இந்த வெற்றிடத்துக்கு அடிமையாயிடும். அந்த அலைகளை அதிகமாக உள்ள ஊடுருவ ஆரம்பிக்கும். ஏன்னா வெற்றிடம் என்பது தெய்வம், கடவுள். அதுக்கு தான் அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூன்யான்னு சொல்லுவாங்க, பிரம்மம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மாண்டம் இந்த மாதிரி இறைநிலை கடவுள் இதெல்லாம் மறைபொருள். கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டத்தை வார்த்தைகளெல்லாம் வர்ணிப்பாங்க. அப்படி அந்த வெற்றிடம், அந்த வெற்றவெளி, அந்த உள்ளத்தில் எண்ணங்கள் அற்ற நிலையில் தான் அதோடைய எம்டி அந்த ஸ்பேஸ் விடுதலை ஆகிற நேரம். எண்ணங்கள் இருக்கும்போது அது மறைச்சிருக்கும், மேகக்கூட்டம் மாதிரி. எண்ணங்கள் அற்ற நிலை நம்ம கவனிக்க எப்போ அது விலகும், கவனிக்கணும். விழிப்பு நிலையில் உள்ளே விழித்து கொண்டே, வெளியில் கண்ணை மூடி இருக்கணும், உள்ளே விழித்து கொண்டே கவனிக்க எண்ணங்கள் குறைந்து ஒரு நேரம் வெற்றிடம், அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஒரு வெற்றிடம். அதுக்கு பேர் நிறைய வைப்பாங்க, உள்ளம், ஆத்மா, ஸ்பேஸ், வெளி, இறை. இப்படி உள்ள உருவமில்லாத அந்த பரம்பொருள்
அது அந்த இடம் வரும்போது தான் எல்லா கோள்களும் இது இந்த வெற்றிடம் இந்த ஆத்மா தனக்குள்ளே சுருக்கி கொள்ளும், அடக்கி கொள்ளும். அப்போ ஒரு பிரம்மாண்டம் நடக்கும், அதிர்வு நடக்கும். அது பேர் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க ருத்ர தாண்டவம் நடக்குது. ரெண்டும் வெளியில் இருக்கிற பரமாத்மாவும் உள்ளே இருக்கிற ஆத்மாவும் இணையும் போது சங்கம் மிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்? சும்மா அமைதியாக இருக்குமா? அது வெளியில் தெரியாது, தியானத்தில் உணர்கிறவங்களுக்கு தான் தெரியும். சும்மா அதிரும் உள்ள, வெளியில் கம்முன்னு கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். நமக்கு வெளிக்காட்சியில் அப்படி தெரியும். உள்ள கொண்டாடிட்டு இருப்பாங்க, பட்டாசு வெடிக்கும். ஆத்மாவும் பரமாத்மாவும் இணையும் போது அங்கே என்ன அதிர்வு வேறு மாதிரி இருக்கும். அதில் குளித்து அதுலேருந்து வெளியே வர மாட்டாமல் தவிச்சிட்ருக்கோம். ஏது நான் என்ற அந்த மனம் அங்கே அற்ற நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை, மனம் இல்லாத நிலை. அது என்ன செய்யும்? வர்றது பார்க்கும். ஆனால் இந்த ஆட்டத்தில் மனம்லாம் அங்கே காணாமல் போயிடும், செத்து போன மாதிரி ஆகிடும், ஹோமோஸ்டேஜ் மாதிரி. அதை குளித்து அது ரொம்ப நேரம் நீடிக்குமா? அது உணர்ந்தவங்க சில நேரங்களில் நீடிக்கலாம், சில நேரங்களில் அது குறைந்த நேரத்திலே அது மறையலாம். எது? அந்த அதிர்வுகள், அந்த ருத்ரதாண்டவம். அப்புறம் அது மறையும் போது திருப்பி என்ன ஆகும்? எண்ணங்கள் அங்கே ஆக்கிரமிச்சிடும், அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிடும். எண்ணங்கள் என்ன? நான் மனம் வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா இருக்கிற இடம் தெரியாது, பரமாத்மாவும் ஆத்மா இணைக்கிறது மறைஞ்சிடும். அப்போ இதை ரெண்டையும் இணைக்க விடாமல் தடுக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள். எந்த எண்ணங்கள்? நல்ல எண்ணங்களும் சரி, கெட்ட எண்ணங்களும் சரி, ரெண்டுமே எண்ணங்கள் தான், குப்பை தான். இதுதான் மேகக்கூட்டம் மாதிரி மறைச்சிட்ருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையாகவும் இருக்குது. இதில் தான் நம்ம கஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாம் வருது. இப்போ தியானத்தில் போய் அந்த எண்ணத்தை, அந்த நான்றதை அழிக்க தெய்வத்தை உள்ளே கிளப்ப நீங்கள் தெய்வமாகவே மாறக்கூடிய நிலை அப்போ தான் வருது. அப்போ நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உடனே இதெல்லாம் கிடைக்காது. சாதகம் பண்ணணும், பயிற்சி பண்ணி நம்மளை தூய்மைப்படுத்தி தரப்படுத்தி, அதுக்கு இந்த பிறவியா அடுத்ததும் இந்த பிறவிலே முடிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை போடாமல் நாம் கடமையை செய்வோம். நாம் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போம், நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்ம வேலை. அது இந்த பிறவின்னு நீங்கள் முடிவு கட்ட வேணாம், நம்ம கடமையே செய்கிறோம். இறைவன் அருள் இருந்தால் தான் இது நடக்கும். அப்போ அதுக்கு நம்ம இறைவன்கிட்டையும் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அருளை எனக்கு கொடு, அந்த எண்ண கூட்டத்தை எனக்கு மறைச்சி அந்த ஆத்ம சக்தியை, அந்த ஆத்ம ஒளியை என்கிட்ட காட்டு, அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒளி, அந்த வெற்றிடம், அந்த தெய்வம் பிரம்மத்தை, அந்த பிரம்மாண்டத்தை என்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி அப்படின்னு நம்ம அந்த அருளை வாங்கினா தான் எண்ணங்கள் தானாக மறையும். இதுக்கும் இறைவனுடைய அருள் இருந்தால் தான் முடியும். நாமளும் சும்மா உட்காந்து பார்த்தா அது பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்கலாம். ஆனால் முயற்சி, பயிற்சி ரெண்டும் வேணும். சாதகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளேயே நமக்கு வயசாகி உயிர் போனால் போயிட்டு போகுது. இந்த பிறவிலே பரவாயில்ல, திருப்பி அடுத்த பிறவி இருக்காது, அது அப்புறம். ஆனால் இந்த பிறவியில் நான் முயற்சி பண்ணேன்ற ரெக்கார்டை பதிவு வைக்கலாம்ல. இந்த பிறவியில் நான் எண்ணங்களை பாதியை காலி பண்ணிட்டேன், இந்த பிறவியில் நான் கெட்டெண்ணத்தை தவிச்சிட்டேன், ஒரு நல்லெண்ணங்களாக உள்ளே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அந்த எண்ணத்தையும் காலி பண்ணி அங்கே உள்ளே என்ன இருக்குன்ற அந்த ரகசியத்தை பார்க்க போகிறேன். இப்படி ஒரு எண்ணத்தை போட வேண்டியதான். போட்டு தியானம் வாழ்க்கையை தியானமாக மாற்றணும். ஆனால் இதுக்கு இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் ஒதுக்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், அவ்வளோதான். நம்ம தியானத்தில் உட்காரோம், அப்போ தான் கிச்சன் ஞாபகத்துக்கு வரும், அடுப்படி ஞாபகத்துக்கு வரும். நம்ம தியானத்தில் உட்காரோம், அப்போ தான் ஆஃபீஸ் ஞாபகத்துக்கு ஆண்களுக்கு வரும். தியானம் பண்ணுவோம், அப்போ தான் பரீட்சை ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் இந்த எண்ணங்கள்லாம் மேகக்கூட்டம் மாதிரி தான் தடையாக இருக்குது. அதே மீறி நமக்கு கிடைக்கிற நேரத்தில் தியானம் பண்ணுவோம். அப்போ சில நுட்பத்தை கவனிப்போம். வெளியில் அவங்க அப்படி பண்ணுறாங்களே, இவங்க எப்படி பண்ணுறாங்களே அப்படி யோசிக்க வேணாம். அவங்கவுங்க பண்ணுறது எல்லாம் சரிதான், அவங்களுக்கு அது சரிதான். இன்னொருத்தவங்களுக்கு அது அவங்க செய்கிறது சரிதான், நீங்கள் பண்ணுறது சரிதான். இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே படித்து போயிட்டே இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் உங்களை உணர எல்லாமே சரின்னு வரும் உங்களுக்கு. ஆமாம், நம்ம 10th +2 வந்த பிறகு 5th 6th வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அது படித்தனால தான் இதுக்கு வந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல நாம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை,
இன்றைக்கி இதை தெரிஞ்சுக்கிட்டோம், நாளைக்கு இதை விட பெருசாக வரும்போது இது சிறுசாக தெரியும். நேற்று தெரிஞ்சுக்கிட்டது சின்னதாக தெரியும், பரவாயில்ல. அது இருந்தனால தான் இந்த பெருசை பிடிச்சோம், இந்த பெருசை உணர்ந்தோம். எந்த பெருசு? அந்த இறைவன் என்ற அந்த பெருவெளி, அந்த பரமாத்மா, அந்த பிரம்மம், அந்த சூனியம் அப்படின்னு நம்ம வர்ணித்து வச்சுருக்காங்கள்ல முன்னோர்கள். அதெல்லாம் பிடிக்கணுன்னா இப்போ நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு காரணமாக இருக்குது. இது தொன்று தொட்டு நாம் அதே பாதையில் பயணம் செய்யும்போது நமக்கு புரியும். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது, நேரம் கிடைக்கும்போது, அதாவது ஒரு தியானம் பண்ணணும், ஒரு கடவுளை உணரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, உடலை பலப்படுத்திங்க. அதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது. உடல் பலம் இல்லாமல் நீங்கள் கண்ணை திறந்து போற்றி போற்றி போற்றின்னு சொன்னாலும் உட்காரதுக்கு முதுகு ஒத்துழைக்குமான்னா வளையும் குனியும், அப்புறம் அப்படியே நகண்டு உட்காரும், எல்லா வேலையும் காட்டும். ஏன்னா உடல் பீடம் சரியில்லைல்ல, வீக்காக இருக்குது. சரி, கண்ணை மூடிட்டு நம்ம உட்காந்து தியானம் பண்ணாலும் முதுகு வலிக்கும், கால் அப்படியே சுரண்ட பார்க்கும், எந்திரிக்க சொல்லும். ஏன்னா உடல் பலமாக இல்லை, பீடம் சரியில்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன, முதல் வேலை என்னென்னா உடலை பலப்படுத்திக்கிறது. அப்போ நல்ல யோகாசனங்கள், மூச்சு பயிற்சிகள் நல்லா பலப்படுத்திக்கிட்டு, உணவு, சரியான உணவு, எந்த உணவு சாப்பிட்டா நம்ம உடல் பலமாகுது, எந்த உணவு சாப்பிட்டா நமக்கு உடம்பு பலவீனமாகுது அப்படின்னு அந்த வாதம், பித்தம், கபம் இது மூணையும் கூட்ட விடாமல் குறைய விடாமல் சமநிலையில் வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் கடவுள் பக்தி, கடவுளை போற்றுவது, தியானம் பண்ணுவது, இதெல்லாம் நீங்கள் அந்த பாதையில் இறங்குனீங்கன்னா அது வேறு லெவலில் உங்களை அழைத்து செல்லும். வேறு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நாம் ஒரு கடவுளை உணரணும், இல்லை கடவுளை போட்டுடுறோம், இல்லை கடவுளை டெய்லி நிந்திக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உடல் எனும் பீடத்தை பலப்படுத்துவது. அதுவே ஒரு இறை வழிபாடு. அதுக்கப்புறம் உள்ள கடவுளை நீங்கள் தேடுறீங்கள, அது இல்லை. நீங்கள் உடலை தூய்மைப்படுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்திட்டா கடவுள் நீங்கள் தேட வேண்டாம், அவரே உள்ள மலர ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் எதை தேடினீங்களோ அது உள்ளேருந்தே மலரும், உள்ளேருந்தே அகக்காட்சியாக வரும். அந்த இதுக்கு தான் எல்லோரும் வெயிட்டிங். அப்போ கடவுளை தேடணும்னு அவசியம் இல்லை. நீ அமைதியாக உட்காந்து எண்ணங்கள் ஓட்டத்தை அப்படியே கவனித்து அதில் என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சியிலே இருந்தீங்கன்னா கடவுள் உள்ளிருந்தே மலர்கிறார். அப்போ ஒரு அதிர்வு தான் நம்ம அப்படியே வெளியில் சொல்கிறது. அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படியே அதை நம்ம சொல்ல வார்த்தை இல்லாமல் தவிக்கிறாங்கள்ல மகான்கள், சித்தர்கள், உணர்ந்தவங்க. அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம முன்னோர்களிட்டு நமக்கு ஒரு வழி காட்டியிருக்கிறாங்க. அதை நாம் உணர்ந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நாம் செய்ய வேண்டியது, தியானம் தெரிஞ்சவங்க தியானம் பண்ணுங்கள். இல்லை கடவுள் எனக்கு எதுவும் தெரியாது, நான் கடவுளை போட்டேன்னா அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி கடவுளை நினச்சி கொண்டு ஏதாவது போற்றி சொல்லிக்கொண்டே அதை உணருங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா பேசாமல் தலான் இல்லாமல் மல்லாந்து படுத்து கண்ணை திறந்து அந்த எண்ணங்கள் ஓடுறதை கவனிங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடி அந்த எண்ணங்கள் ஓடுறதை கவனிங்க. தூக்கம் வந்தால் தூங்குங்க. இப்படி சில அடிப்படை பயிற்சிகளை பண்ணுங்கள். அதாவது அதுக்கு பேர் சவாசனம் சொல்லுவாங்க, சாந்தி ஆசனம் சொல்லுவாங்க. அதில் தூங்காமல் அப்படியே ஓய்வெடுக்கிறது, அந்த மாதிரி பயிற்சி எடுக்கலாம். தூக்கம் வந்தால் தூங்குறது. இதை மாதிரி நம்ம எளிமையாக புதுசாக திடீர்னு நான் சிவராத்திரி கொண்டாட போகிறேன், நான் விடிய முழிக்க போகிறேன்னா அது உணராமல் செய்கிறது. அல்சர் இருக்கிறவங்க பண்ண என்னாகும், அப்புறம் தூக்கம், பாடி உஷ்ணத்தில் தூக்கம் வராமல் அப்புறம் 2 நாள் தூக்கமின்மையில் அதில் தவிப்பாங்க. பாடி சூடாயிரும், மலச்சிக்கல் வரும், இதெல்லாம் ஏற்படும். அப்போ உணர்ந்து அது என்னன்னு தெளிவு பெற்று அப்புறம் உள்ள களத்தில் இறங்கணும். ஆனால் நான் வெளிச்சிக்கிட்டேன்னா கண்ணு கெட்டு போயிடும் அப்புறம். ஏன்னா திடீர்னு ஒரு இது வரைக்கும் செய்யாத ஒன்று செஞ்சிங்கன்னா அந்த உறுப்பு கஷ்டப்படும் இல்லையா. அதனால் நம்ம எதையுமே தெரிஞ்சு உணர்ந்து சில பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இல்லை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ டிவியவே விடிய விடிய பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் டிவி, அப்போ அந்த ஒளி கண்ணை பாதிக்கும்ல. அதுக்கு கண்ணை மூடி கடவுளை எண்ணங்களை ஓட்ட விடலாம், கடவுளையே நிந்திக்கலாம். அப்போ டிவி பார்க்குறதுனால கண்ணில் ஒளி உங்கள் எனர்ஜிக்கு லாஸ் ஆகும். அதில் அதுக்கு அங்கே என்ன காட்சியோ அதே தான் நீங்கள் கண்ணை முன்னே உள்ளே வரப்போகுது. அது என்ன எண்ணங்கள், உங்கள் காட்சி தான். உங்கள் எண்ணத்தில் நீங்களே உங்கள் எண்ணத்தை பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அறிவை விருத்தி செய்து எந்த இது நம்ம உடம்புக்கு சரியாக வரும் அப்படின்னு பார்த்து இந்த கோள்களின் அலைகளை உள்வாங்கி உடலை தூய்மைப்படுத்தி நாம் தியான வாழ்க்கை வாழலான்னு சொல்லி உங்களுக்கு இந்த சின்ன உரையை சொல்லி முடிச்சுக்கிறோம். அதனால் எல்லோரும் கொண்டாடுவோம். கண்களை மூடி உள்ளே விழித்திருப்போம். கனப்பொழுதிலும் விழிப்பு நிலை, ஆனந்தம் பேரானந்தம்.